ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரபா, மான்ஸ்டர் ஃபிட்னஸ் ஜிம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லோரும் ஜிம்முக்கு போகிற ஒரு 90% பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர் பசங்க. ஸோ மசில் பில்ட் பண்ணணும், அதாவது பார்த்திங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வால்யூம், மசில் வால்யூம் பெருசாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. நம்ம ஜிம்மு எதுக்காண்டி போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம ஜிம்முக்கு போகிறது மசில் பில்ட் பண்ண தான், நான் கிடையாது, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ ஆனால் மசில் நீங்கள் ஓவராக பில்ட் பண்ணுற அந்த கான்செப்டில் போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவங்க தான் இல்லாத இதெல்லாம், ஸோ ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது இந்த ஆசையில் போகிறவங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகே மீடியம் மசில் வேணுங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வெறும் ப்ரோட்டீனு, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டிலே அவங்க கரெக்டாக டயட் மெயின்டைன் அப்படியே போயிடுறாங்க. ஸோ அதிகப்படியான மசில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வருஷக்கணக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் நீங்கள் அதை வருஷக்கணக்காக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தேவையான அளவு ப்ரோட்டீன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்தாலே மசில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஸ்டீராய்ட்ஸில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்டீராய்ட்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டர் எதுக்காக எடுக்கிறது அப்படின்னா, ஒரு சில காம்படிஷனுக்காண்டி அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட இதில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மசில் ஏற்றுறதுக்கே எடுக்கிறாங்க. பட் அது நம்மளால் அதை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் காம்படிஷன் லைஃப்குள்ளே போகாத பர்சனாக இருந்தால் அது உங்களுக்கு நீங்கள் அந்த லைஃப்குள்ளேயே போக வேணாம், அது உங்களுக்கு செட்டும் ஆகாது. ஏன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கு தான் ஜிம்முக்கு வராங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ரெகுலராக ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் கம்பல்சரி ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருங்க. ஸோ இது பண்ணாலே போதும். ஏன்னா ஜிம்மு நிறைய பேர் மசில் பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஜிம்முக்கு கெட்ட பேர் ஆகுது, ஜிம்மில் இருக்கிற ட்ரைனர்ஸுக்கு கெட்ட பேர் ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டு உள்ளே ஜாயின் பண்ண உடனே ட்ரைனர்கிட்டையோ ஒன்று